உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளோதான் கொடுக்கும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோடு இருப்பாங்க, பசியோடு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், எனக்கு பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்பில் எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் கோடி கோடி கணக்கில் இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்கிற பலன்களில் மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ணுற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ணுற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ணுற விஷயங்களை நான் சொல்கிற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பராக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், கவனமாக இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல தொல்லைகள், பல துன்பங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. நீதி, நேர்மை, உண்மை, கடமை, அக்கறை, பாசம், அன்பு, பணிவு என்று வாழ்ந்ததால் மட்டும் வந்தது என்று நினைத்து கொண்டு தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு வீடியோ பார்க்க வந்த நம்முடைய அன்பு நேர்களாகிய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களாலே ரொம்ப ஒரு பிடிச்சமான ராசி அன்பர். அப்படியே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நீங்க ஒரு டார்கெட் பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதை செய்து முடிக்கிறதுலேயும் உங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஆனா கிட்டத்தட்ட கடந்த 2.5-3 வருட காலமாக நீங்க பிளானே போட முடியல. மற்றவங்களாம் பிளான் போட்டு செய்யலன்னாங்க, நீங்க பிளான் போடணும்னு நினைச்சிட்டாலே வந்துடுறாங்க பாசக்கார உறவுகள் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறது. அப்ப பல விஷயங்கள்ல போராடி கஷ்டப்பட்டு வந்த நீங்க, இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம கஷ்டப்பட்ட நீங்க, இனிமேல் தான் இன்பமாக வாழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நவ கிரகங்களும் அற்புதத்தை கொடுக்க போறாங்க. ஒரே ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க கூட உள்ளவங்களை யாருமே கிடையாது. அவ்வளவு தூரம் நேர்மையான கடுமையான உழைப்பாளி நீங்க. ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, பணம் வந்திருக்கும். அந்த பாடலுக்கு ஏற்றவாறு கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கியிருக்கீங்க சம்பளத்தை, வாங்கி பையில வைக்கலாம்னு நினைச்சது ஒரு குத்தமாயான்னு கையில வாங்கினோடனே ஒரு ஃபோன் வரும். இந்த ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கணுமா, இந்த இதுக்கு செலவழிக்கணுமா அப்படின்னு உங்க வீட்டுல இருந்து ஒண்ணு ஃபோன் வரும். இல்லைன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க பாசமானவன் நீங்க நினைச்சீங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும். எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அமௌண்ட் கொடுத்தேன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கிருவேன், நீ தான் என்னுடைய வாழ்க்கையில ஒளி வீசணும், ஒளி கொடுக்கணும்னு சொல்லி உங்களை அப்படியே ஓவர் டாக் பண்ணி வந்துடுவாங்க. நீங்க கையில வாங்கிட்டு எண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து கிடப்பீங்க.
இந்த கடந்த 2.5 வருட காலமாக, மேக்சிமம் 3 வருட காலமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் சேர்த்து வச்சிருந்தீங்க, ஒரு சேமிப்புக்காக பணம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் யோகக்காரன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க சேமிப்பு வச்சிருந்தீங்கன்னா பெரிய யோகக்காரங்க. ஒரு 2.5-3 வருட காலமாக கையில இந்த இருப்பே காலியானவங்க தான் நம்முடைய துலாம் ராசிக்காரங்க. ஸோ அதுக்கு மீறி நான் சேர்த்து வச்சிருந்தேங்க. நிறைய காசு நான் சேர்த்தேன், ஒரு வீடு வாங்கினேன், பொருள் வாங்கினேன்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் வலிமையா இருந்தால் தான் நடந்தது. கோச்சார ரீதியா சப்போர்ட் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்க. அந்த அளவுக்கு லாக். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் போராட்டம் நிறைய சந்திச்சிட்டீங்க. பல துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தொட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு இருக்க வேண்டிய சூழ்நிலை. சில துலாம் ராசி என்பர்கள், இந்த சில அப்படிங்கிறது நான் பல சொன்னது போல 80% நல்ல துலாம் ராசி என்பது, இந்த 20% ஏமாந்த, அதை ஏமாந்தனா தேவையில்லாதவர்கள் மேல ஆசை வச்சு தேவையில்லாத நபர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனை. நம்பி நம்பி ஏமாறுறீங்க. உங்களை நம்பினவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு ஏமாற்றம் வருது. முடிஞ்ச அளவு நீ என்ன பண்ணணும், தவறுகள் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்துக்கோங்க, எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகத்துல இருந்துக்கோங்க, பொறுப்புல இருந்துக்கோங்க, ஸோ அதெல்லாம் நம்மளுடைய சனி பகவான் பார்க்க மாட்டாரு. சரியா? ஏன்னா குரு பார்வை இருந்தனால இவனால நீங்க வந்து செய்யற தப்பு வெளியே தெரியல, நம்ம செய்யறோம் யார் பாப்பா அப்படின்னு. ஓகேவா? ஆனா இப்ப குரு பார்வை விலகுனால தவறுகள் ஏதேனும் செய்து கொண்டிருக்க துலாம் ராசி அன்பர்களாகிய நபர்கள் நீங்களா இருக்கீங்கன்னா தயவு செய்து திருத்திக்கோங்க. உங்களுடைய கணவனுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ, உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கோ எக்காரணத்த கொண்டும் தீங்கு விளைவிக்க வேண்டாம். அவர்களை அதாவது நம்ப வச்சு ஏமாத்த வேண்டாம். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய பெரிய விஷயம். அப்ப இது வந்து செகண்ட் பார்ட்ல உள்ள துலாம் ராசிக்காக தான் கவனமா இருக்கணும். நீதி நேர்மை உண்மை என்று இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காக கவலைப்பட தேவை. ஓகேவா? லைஃப்ல பெரிய டேர்னிங்கே வரப்போகுது. குடும்ப உறவுகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம், நிம்மதியா தூக்கம் வரக்கூடிய சூழ்நிலை, வெளிநாடு பயணங்கள். துலாம் ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ உறுதியாக வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம் விலக போகுது. நம்ம ஏற்கனவே சில வீடியோல கிட்டத்தட்ட வந்து இந்த 2025 மேல இருந்தே சொல்லியிருக்கோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தையாக தற்போது இருந்தால் மே மாசத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆண் குழந்தையா இருந்திருக்கும். சுயஜாதம் வலிமையா இருந்து பல அன்பர்கள் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் சைட்லேருந்து, அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம நடக்கும்னு இருந்தோம். எனக்கு வெளிநாட்டிலேருந்து 2 கால்ஸ் வந்துச்சு உண்மையிலேயே. அதே போல் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்தும் ரெட்டை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. ஸோ அதே தான் திரும்பியும் சொல்லுவேன். உறுதியாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இன்னும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரையும் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படுற நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க, நீங்க துர்க்கை அம்மன் வழிபாடை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வை அற்புதமா இருக்கு. சனி பகவானுடைய பார்வை சிரமம் இல்லாமல் கொண்டு வரப்போது குரு பகவான் செயல்பாடு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்குவது அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவை பெற்றெடுத்த உங்களுடைய பாட்டி தாத்தாவுடைய ஆசீர்வாதம் பாதம் தொட்டு வாங்குவது உங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் கொடுக்கும். 5ஆம் இடத்துல நம்முடைய ராகு பகவான் அமர்ந்திருக்கா, குரு பார்வை விலகுது. ஸோ குரு பார்வை விலகுறதுனா என்னன்னா, உங்க குழந்தைகள் யார் யார் கூட பேசுறாங்க, யார் யார் கூட புதுசா நட்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அசால்ட்டா இருக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய உயிர் சொத்து, நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் எல்லாமே என்னது, நம்மளுடைய குழந்தைகள் தான்.
ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய வாழ்க்கையில எந்த தேவையில்லாத ஒரு நபர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கேரிங்கா பார்த்துக்கோங்க. உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் லைஃப்பும் ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் அனைத்தும் கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன்.